பிரைஸ் லார்ட் டிவி ஃபேமிலி எவ்வளவு எப்படி இருக்கீங்க? தேவன் போன மாதத்துல உங்களுக்கு வழிகளை திறந்திருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்துல கூட தெய்வன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை ஆச்சரியத்தை காண்பாய். ஆமாங்க, தெய்வன் உங்களுக்கு சொல்றாரு, நீ ஆச்சரியத்தை பார்க்க போற. எதுங்க ஆச்சரியம்? ஆச்சரியம்னா என்ன? ஏதாவது ஒரு விஷயத்த நான் பார்க்கும்போது, ஒரு அசாதாரணமான காரியத்தை நான் பார்க்கும்போது எனக்கு ஏற்படுகிற ஒரு உணர்வு தான் ஆச்சரியம். சாதாரணமா நடக்கிறது இல்ல, அசாதாரணமா நடக்குது. நேச்சுரலா நடக்கிறது இல்ல, சூப்பர் நேச்சுரலா நடக்குது. அதை நான் பார்க்கும்போது எனக்கு வர ஒரு ஃபீலிங் தான் ஆச்சரியமான விஷயம். தேவன் சொல்றது ஆச்சரியத்தை காண்பார். எனக்கு தெரியல அது உங்களுக்கு சொல்றாரு, உங்களை பாக்குறவங்களுக்கு சொல்றாருன்ட்டு. நீங்க ஆச்சரியத்தை பார்க்க போறீங்க, உங்களை பாக்குறவங்க உங்களை ஒரு ஆச்சரியமா பார்க்க போறாங்க. உங்களை ஏளனமா பார்த்தவங்க இனிமேல் உங்களை ஆச்சரியமா பார்க்க போறாங்க. தேவன் சொல்லியிருக்காரு, சங்கீதம் 118 அதிகாரத்துல 23 வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அது கர்த்தரால ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. எது கர்த்தரால ஆயிற்று? முன்னாடி வசனத்தை படிப்போம். வீடு கட்டுகிறவர்களாலே ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. தள்ளினக்கல் தலைக்கல் ஆயிற்று. தள்ளினக்கல் தலைக்கல் ஆயிற்று, அது தேவனால் ஆயிற்று. நீங்க தள்ளின கல்லா இருப்பீங்கன்னா தேவன் உங்களை தலைக்கல்லாய் மாற்றுவார். யாரு மாற்றுவா? தேவன் தான் மாற்றணும். தள்ளின கல்லையும் தலைக்கல்லா மாற்றுறது தேவனால ஆகும். தேவன் உங்களை ஆச்சரியப்படுத்துவார். உங்களை காண்கிறவர்களை தேவன் ஆச்சரியப்படுத்துவார். இப்படி இருந்தவன் இப்படி வந்துட்டான், இப்படி இருந்தவனோட வாழ்க்கை, இவனோட வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு, எப்படியோ வளரவே வளராதுன்னு நினைச்ச குடும்பம் வளர்ந்துருச்சு. தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, யாரெல்லாம் உங்களை ஏளனமா பார்த்தாங்களோ தேவன் அவர்கள் கண்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை வைத்திருக்கார். உங்களை ஒரு ஆச்சரியமா வைக்க போறாரு. உங்களோட வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்க போகுது. சாதாரணமா இவ்வளவு பிரச்சனையை தாண்டி வந்தவன் விழுந்துருவான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அசாதாரணமானவர்கள், நீங்க சாதாரணமா இல்ல, ஆண்டவர் உங்களை அசாதாரணமா வச்சிருக்காரு. நேச்சுரலா நடக்கிறதுல உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் டோர்ஸ் ஆண்டவர் ஓபன் பண்ண போறாரு. உங்களை காண்கிறவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். இந்த மாதத்துல நீங்க உங்களை பார்த்து சில பேர் ஆச்சரியப்பட போறாங்க. எப்படி இவ்வளவு பலனா இருக்க, ஆண்டவர் இவன் கூட இருக்காரு, ஆண்டவர் உன் கூட இருக்காரு, மகளே ஆண்டவர் உன் கூட இருக்காரு அப்படின்றத சிலர் கண்டு ஆச்சரியப்படும்படியாக தேவன் வைப்பார். ஆண்டவர் உங்களை மத்தவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இப்படி சொல்றேனே, ஆச்சரியம் சர்ப்ரைஸை மீன் பண்ணுது. மத்தவங்க உங்களை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகணும்னா, இல்ல மொத்தம் உங்களோட கிரியைகளை பார்த்து, இல்ல ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகணும்னா முதல்ல மத்தவங்க ஆளுக்கு நீங்க ஆண்டவரை சர்ப்ரைஸ் பண்ணணும். ஆண்டவர் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுத்தணும். எப்படின்னா, ஆண்டவரை நீங்க உங்களோட பணத்தை வச்சு உங்களோட திறமைகளை வச்சு ஆச்சரியப்பட வைக்க முடியாது. ஆண்டவர் உங்களோட கையின் காரியங்களோ, கையின் ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிற ஆண்டவர் இல்ல. உலகமும் செல்வம் கர்த்தருடையது. எதை வச்சு நீங்க ஆச்சரியப்படுத்த முடியாது? உங்களோட விசுவாசத்தை வச்சு தெய்வம் நீங்க ஆச்சரியப்படுத்த முடியும். நீங்க மத்தேயு 8 அதிகாரம் 10 வசனத்தை பாப்பீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட அறிக்கை பண்ணியிருப்பாரு. இயேசு சொல்லியிருப்பாரு, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகளை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படி ஒரு விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ள இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்த்ததில்லை. இது வரைக்கும் நான் பார்த்ததெல்லாம் ஒரு சாதாரண விசுவாசமா இருந்தது. ஆனா நூற்றுக்கு அதிபதி அங்க வராரு. அந்த நூற்றுக்கு அதிபதியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவரோட விசுவாசம் அசாதாரணமான விசுவாசமா இருக்கு. இப்படி ஆண்டவர் ஆச்சரியப்படுறாரு. எதை பார்த்து? நூற்றுக்கு அதிபதியோட எந்த கிரியை பார்த்துல, அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் சொன்ன ஒரு விசுவாச வார்த்தையை பார்த்து அந்த சிச்சுவேஷன்ல அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து சுகமாக்குறேன். நூற்றுக்கு அதிபதி நிக்கிறாரு, என்னோட வேலைக்காரன் சொஸ்தமாகணும், அவன் சுகவீனமா இருக்கான். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து சுகமாக்குறேன். அதுக்கு நூற்றுக்கு அதிபதி சொல்ற வார்த்தை, நீங்க வர வேணாம், அவங்க ஒரு வார்த்தை சொல்லு, ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் சொஸ்தமாவான். நீங்க இங்க வார்த்தை சொல்லுங்க, அவன் அங்க சொஸ்தமாவான். நான் இப்படி விசுவாசிக்கிறேன். உங்களோட விசுவாசம் நீங்க போய் பண்ற காரியம் இல்ல. நீங்க இங்க ஜபிச்சா அங்க அற்புதம் நடக்கும். நீங்க வீட்டுல ஜபிச்சீங்கன்னா வேலையில அற்புதம் நடக்கும். நீங்க வீட்டுல உட்காந்து ஜபிச்சீங்கன்னா அநேக குடும்பங்கள் அற்புதம் நடக்கும். ஆண்டவர் சொன்னாரு ரொம்ப அழகா, எப்படினாலும் இப்படி ஒரு விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ளேயே பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வந்தோம்னா இஸ்ரவேலுக்குள்ள இப்படி ஒரு விசுவாசத்தை பார்க்கல. ஆண்டவர் அவர் விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படணும். ஆண்டவர் உங்களோட வாயின் வார்த்தைகளை பார்த்து ஆச்சரியப்படணும். அந்த அளவுக்கு உங்க விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களோட விசுவாசம் சாதாரண விசுவாசமா இல்லை. உங்களோட விசுவாசம் அசாதாரணமான விசுவாசமா இருக்கணும். என்ன நடந்தாலும் ஆண்டவர் நம்புவேன். என்ன கடந்து வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும் ஆண்டவரை நம்புவேன். தானியேல் 3 அதிகாரத்துல பாப்பீங்கன்னு சொன்னா, ஷாத்ராக் ஆபேத்நேகோ பத்தி போட்டிருப்போம். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த 3 பேரை பற்றின ஒரு சாட்சி இருக்கும். அவங்க வந்து அடிமைகளா கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அடிமைகளா கொண்டு வந்த இடத்துல ஒரு சட்டம் போடுறாங்க, எல்லாரும் ஒரு சிலையை வணங்கணும். ராஜா நிறுத்தி வச்ச சிலையை எல்லாரும் தாழ விழுந்து வணங்கணும். அப்ப அவங்க சொல்ற வார்த்தை, ஒரு கவர்மெண்ட் ஆர்டர்னு வந்துருச்சுன்னா அதை வந்து
மீறினா அதுக்கான தண்டனை யாராலையும் மாற்ற முடியாது, போட்ட ராஜாவாலேயே மாற்ற முடியாதுன்ற சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு அவங்க சொல்றாங்க, ராஜாவாகிய பாபிலோன் மாகாணத்திலேயே அவங்க பார்த்து சொல்ற வார்த்தை, இந்த பிரச்சனையில இருந்து, இந்த சட்டத்துல இருந்து ஆண்டவர் எங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கார். இந்த தீச்சூழல இருந்து ஆண்டவர் எங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கார். ராஜாவாகிய கரத்தில் இருந்தும் எங்களை விடுவிக்க எங்க ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். அப்படி இருந்தோம் அவர் விடுவிக்கிறாரோ அவர் விடுவிக்கலையோ, ஆனா நாங்க இந்த பொருசிலேயே வணங்க மாட்டோம். ஒரு அசாதாரணமான விசுவாசம். நினைச்சு பாருங்க, அடிமையெல்லாம் கொண்டு வரப்பட்டுட்டாங்க. ஆலயத்தின் பொருட்கள் அடிமையெல்லாம் எல்லாம் வரும்போது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. இவங்களை அடிமையெல்லாம் நாட்டுல வச்சிருக்காங்க. இவங்க எல்லா ஜபங்களும் ஒவ்வொரு விஷயம் நினைச்சு பாருங்க. முதல்ல ஜபிச்சிருப்பாங்க, ஆண்டவரே எங்க நாட்டுக்குள்ள எதிரிகள் வரக்கூடாது, வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜபிச்சிருப்பாங்க, ஆண்டவரே சரி வந்துட்டாங்க, எங்களை யாரும் அடிமையில எடுத்துட்டு போயிடக்கூடாது, ஜபிச்சாங்க, அதுவும் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜபிச்சிருப்பாங்க, சரி எங்களை தான் அடிமையில எடுத்துட்டு போறாங்க, ஆலயத்துல கை வைக்கக்கூடாது, அதுவும் நடந்துருச்சு. தொடர்ந்து அவங்க ஜெபித்த எல்லாமே மாற்றி மாற்றி ஒரு தோல்வியா போய் கொண்டு இருக்கு. அநேக ஜபங்கள் ஆனா நிறைவேறாம தோல்வியா போயிட்டு இருக்கு. ஏங்க எப்ப யாருக்குங்க சாதாரண விசுவாசம் எப்படி இருக்கணும்? சத்தியமா நான் நினைச்ச மாதிரி ஒரு பாசிட்டிவா நடக்கும் போது மட்டும்தான் அந்த விசுவாசம் நிலைநிறுத்ததா இருக்கும். ஆனா இவங்க விசுவாசம் அசாதாரணமா இருக்கு. இது வரைக்கும் ஜெபித்த எதுவுமே நடக்கும், தொடர்ந்து தோல்வி தோல்வி தோல்வி. உங்களுக்கு தெரியுமா, மனுஷன் இது எப்படிப்பட்டதுன்னா கொஞ்ச நேரத்துக்கு மேல தோல்வியே பார்த்துட்டு இருக்கு. ஜெபித்த ஜபம் நடக்கல, ஒரு வாட்டி ஜெபிப்பீங்க, 2 வாட்டி ஜெபிப்பீங்க, இத்தனை மாசம் நான் இப்படி நினைச்சு பாக்குறேன். யாரோ ஒருத்தர் 6 மாசம் வாக்குத்தத்தம் கேட்டோம், என் வாழ்க்கையில மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்காரு. இத்தனை நாள் கடந்த விசுவாசமா உட்கார்ந்து கொண்டிருக்கீங்கல்ல, 7வது மன ஆண்டவர் என்ன சொல்றாரு கேட்க உட்கார்ந்து இருக்கீங்களா, ஆண்டவர் உங்களை ஒரு ஆச்சரியமா வைப்பார். உங்க விசுவாசம் ஆண்டவரை சர்ப்ரைஸ் பண்ணுச்சுன்னா ஆண்டவரோட கிரியை உங்களை சர்ப்ரைஸ் பண்ணும். தள்ளினை கல்லை தலைக்கல்லாய் மாற்றுவார் ஆண்டவர். இந்த மாதத்துல உங்களோட விசுவாசத்தினால நீங்க ஆண்டவரை சர்ப்ரைஸ் பண்ண பாருங்க. உங்க விசுவாசம் ஆண்டவரை சர்ப்ரைஸ் பண்ணும். பரலோகத்துல இருக்கிற தேவனை உற்று பார்த்து கொண்டு இருக்காரு. நீங்க ஒவ்வொரு காரியங்கள்ல, ஒரு பலவீனமான சிச்சுவேஷன்ல, ஒரு பிரச்சனையான சூழ்நிலை என்ன வார்த்தை பேசுறீங்க, ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கார். ஆண்டவரை போதும் கர்த்தாவை எடுத்துக்கொள்ளும் அப்படி பேசிக் கொண்டிருக்கீங்களா? இல்ல ஆண்டவர் என்னை பலப்படுத்த கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் சேர்ந்து பலன் ஒன்று பேசிக் கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் வார்த்தையை ஆண்டவர் கவனித்து பார்க்கிறார். கவனித்து பார்க்கிற தேவன் அப்படி சொல்ற, நீங்க அரை வீட்டுல ஜெபிக்கிற ஜபத்துக்கு பலனை ஆண்டவர் உங்களுக்கு வெளியரங்கமாய் கொடுப்பார். உங்களோட ஜபத்தின் பலனை யாருக்கும் தெரியாம நீங்க வீட்டுக்குள்ள பண்ற ஜபத்தோட பலனை ஆண்டவர் வெளியரங்கமாய் தருவார். உங்கள் விசுவாசம் உறுதியா இருக்க வேண்டும். நினைச்சு பாருங்க, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஜெபித்த ஜபம், அவங்க சொல்ற விசுவாசம் ஆண்டவர் அவங்க சர்ப்ரைஸ் பண்றாரு. தீச்சூழல போட போறாங்க, அப்பவும் மனசு மாறல. ஒரு ஸ்ட்ராங்கான விசுவாசம், சூப்பர் நேச்சுரலான விசுவாசம், ஆண்டவர் அவங்க சூப்பர் நேச்சுரலா பண்றாரு. மொத்த பாபிலோன் நகரத்துக்கும் ஒரு அற்புதம். மொத்த பாபிலோன் நகரம் ஆச்சரியமா பாக்குது. தீச்சூழல போட போற ராஜா ஆச்சரியமா பாக்குறான். ஆச்சரியமா பார்த்து மத்தவங்க மனம் திரும்புறதுக்கு ஏதுவான உங்களை பார்த்து மத்தவங்க மனம் திரும்பினாங்க. இவர்களுக்கு ஆண்டவர் செய்தார் என்றால் எனக்கும் செய்வார். உங்களை பார்த்து சொல்லணும், அந்த பிரதர் அப்படி இருந்தாரு, இப்படி மாட்டார், அந்த சிஸ்டர் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, இவ்வளவு இழந்தாங்க, இன்னைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இத்தனை இழந்தோம், இவ்வளவு கிடைக்காம போய் அவங்க விசுவாசமா இருந்தாங்க, ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார், ஆண்டவர் அவர்களுக்கு செய்தார். நீங்க ஒரு ஆச்சரியப்படும் விதமா இருக்கணும். உங்க விசுவாசம் மத்தவங்களுக்கு ஆச்சரியத்தா விதமா இருக்கணும். அதுக்கு நீங்க விசுவாசத்துல உறுதியாய் தரித்து நிற்கிறவர்களா இருக்கணும். சேர்த்து ஜெபிப்போமா? இந்த மாதத்துல கூட ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்திற்கான பலனை தரப்போகிறார். உங்க விசுவாசத்திற்கான, நீங்க காத்திருந்த உங்க விசுவாசத்திற்கான பலனை பெற்றுக்கொள்கிற மாதமாக தேவன் வைப்பாராக. தேவன் உங்களை மற்றவர்கள் கண்களுக்கு ஒரு ஆச்சரியமாய் வைப்பாராக. சில இறந்த காரியங்களை தேவன் உயிர்ப்பிக்க செய்து உங்கள் கண்களுக்கு சில ஆச்சரியமான காரியங்களை செய்வாராக. நீங்க சில விஷயத்த பார்ப்பீங்க, அதெல்லாம் எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சீங்களோ அந்த காரியத்துல தேவன் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தர போறாரு. தேவன் உங்களை ஒரு ஆச்சரியங்களை காண செய்ய போகிறாரு. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நோக்கி பார்க்கிறோம். அப்பா இயேசுவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகள் வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமென் என்றும் பலிக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதியும், பெருக செய்யும். உம்முடைய வார்த்தையை சுதந்திரித்துக் கொள்கிறோம். சாத்தானை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். நாங்கள் சிறுக, நீர் மாத்திரம் பெருக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.